அடுத்து 13வது மந்திரம். யாதே ஹேதிர்மீடுஷ்டம் மீடுஷ்டமஹஸ்தே பபூவதே தனுஹு தயா அஸ்மான் விஸ்வசத்வம் அயஷ்மயா பரிபுஜ. மீதுஷ்டமா அப்படின்னா பக்தர்களுடைய விருப்பத்தை உடனே அளிக்கக்கூடியவர், நிறைய அளிக்கக்கூடியவர். யா ஹேதிகி, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் இருக்குன்னையா, அது உங்களுடைய ஹஸ்தே, உங்களுடைய கையில் எந்த வில்லு பபுவ இருக்கின்றதோ, அயக்ஷ்மியா, பக்தர்களுடைய ஆரோக்கியத்தினுடைய காரணத்துக்காக, ததா அந்த ஆயுதங்களாலும் வில்லாலும், தொம் தாங்கள், அஸ்மான் எங்களை, விஸ்வதா எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும், பரிபுஜ எப்பொழுதும் எல்லா விதமாக ரட்சிக்கணும், காப்பாற்றணும் அப்படின்னு. முன்னாடி சொன்னமே 3 மந்திரங்கள், இந்த ஆயுதங்களை உபசமாதம் அதெல்லாம் அடக்கி வச்சுக்கோங்கன்னு சொன்னோம். இந்த மந்திரத்தினால என்ன பண்ணுறோம்னா, அதை அடக்கி வச்சுக்கிறது மாத்திரம் இல்லை, அந்த ஆயுதங்களால் எங்களை காப்பாற்றணும்னு வேண்டிக்கிறோம். அடுத்து 14வது மந்திரம். நமஸ்தே அஸ்து ஆயுதாயானாததாய திருஷ்ணவே உபாபியாம் உததே நமோ பாஹுபியாம் தவ தன்மனே. பரமேஸ்வரா, உன்னுடைய அநாததாய, அடிப்பதற்கு சித்தமாக இல்லாது. ஆத்ததாயம்னா அடிக்கிறது. இப்போது அடிக்கிறதுக்கு சித்தம் இல்லை அதுக்கு. என்னை பார்த்து என்னென்ன எங்களை அப்படின்னு அர்த்தம். அப்படி இருந்து திருஷ்ணவே, ஆனால் அதே சமயத்தில் அடிக்கிறதுக்கு அதுக்கு சக்தி இருக்குது, ஆனால் பயன்படுத்தலை. யுதாய அப்படிப்பட்ட ஆயுதத்துக்கு, அப்படி சக்தியோடு இருக்கக்கூடிய ஆயுதம், ஆனால் அடிக்கிற எண்ணத்தோடு இல்லை அது, அப்படிங்கிற ஒரு ஆயுதம் இருக்கவன்ட்ட, அதுக்கு எனக்கு நமஸ்காரம் நமகா அஸ்து, நமஸ்காரம் இருக்கட்டும். உததே, அதுக்கு மேலேயும் தே உபாபியாம் பாஹுபியாம், தங்களுடைய 2 கை இருக்கு இல்லையா, அதை பொருட்டு அதுக்கும் நமஸ்காரம். அது மாத்திரம் இல்லை, தவ தன்பனே வச்சுட்டு இருக்கக்கூடிய வில் இருக்க, அதுக்கும் நமஸ்காரம். எல்லாத்துக்கும் ஒரு நமஸ்காரத்தை பண்ணுறோம். முதல்ல எல்லாத்தையும் சுருக்கிக்கோன்னோம், அப்புறம் காப்பாற்றுன்னோம், அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு நமஸ்காரம் சொல்கிறோம். வணக்கம் தெரிவிக்கணும் எல்லாத்துக்கும். அதுதான் சொன்னேன், முன்னாடி சொன்ன மந்திரத்தினால வேண்டிக்கிறோம். இந்த மந்திரத்தினால ஆயுதம் முதலீட்டுக்கு ஒரு வணக்கம் சொல்கிறோம். பாஹுபியாம் அப்படின்னு 2 த்விவச்சனம்னு பேர் சமஸ்கிருதத்தில். 2 கை அப்படிங்கிற பாஹுபியாம் அப்படிங்கிற சொல்கிற வார்த்தை த்விவச்சனத்தினால பாஹுபியாம் உபாபியாம்னு இன்னொரு வாக்கியமும் இருக்குது. இது எதுக்கா பாஹுபியாம் உபாபியாம் அப்படின்னா, உபாபியாம் அகுபியாம் சொன்னாலே போகிறோம். உபாபியாம்னு எதுக்கு அப்படின்னா, நம்ம பயத்தில் கேட்குறாங்க. அதுமாதிரி பாஹுபியாம் உபாபியாம்ன்ட்டு படப்படப்பு வந்துன்னா திருப்பி வச்சுட்டு போவோம் எதையாது. அதே மாதிரி அப்படின்னு வியாக்கியானம் சொல்கிறா. அப்போ நான் சொல்கிறதா நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம். அடுத்த மந்திரம். பரிதே தன்வனோ ஏதி ரஸ்மான் விருணக்து விஸ்வதः அதோய இஷுதிஸ்தவாரே அஸ்மின் நிதேஹி தம். ஸ்வரத்தோடு சொன்னால் நல்லா இருக்கும். இருந்தாலும் நாம் பதத்தை பிரித்து சொல்கிறதுக்கு காரணம், அந்த பதத்துக்கெல்லாம் என்ன அர்த்தம் புரியணுங்கிறதுக்காக. தே தன்வனஹா, உங்களுடைய வில்லை சார்ந்த வில்லில் தொடுக்கப்பட்ட, ஹேதிஹி, ஹேதினா அம்பு,
ஆயுதம் அப்படி இருக்க அது அந்த ஆயுதத்தை அஸ்மான் எங்களை குறித்து வர்றதுக்கு எங்களை மாத்திரம் ஒதுக்கிட்டோம். அப்படி ஏதாவது வம்பு வருதுன்னாக்கா எங்ககிட்ட வராமல் அப்படி அந்தன போட்டோம். அது மாத்திரம் இல்லை, அப்படி அந்தன போய் எங்களை காப்பாற்றிட்டோம். அதோ தப யஹா இஷுபிஹி, இங்கே வச்சுருக்கக்கூடிய அம்புகள்லாம் இருக்க இஷுபிஹி அப்படின்னு யஹா இஷுபிஹி, யாது அம்பரா துணி உண்டோ தம் அஸ்மத்து ஆரே, அது எங்களை காப்பாற்றுறது மாத்திரம் இல்லை, அந்த அம்பானது எங்களுக்கு விரோதிகள்லாம் இருப்பாள் இல்லையா, ஆரே அப்படின்னாக்கா விரோதிகள், அவள்கிட்ட கொண்டு போய் போட்டுருவோம். உங்களுடைய ஷார்ப் ஏரோஸ் எல்லாம் இருந்ததுனாக்கா அது நேரம் கொண்டு போய் விரோதிகள்கிட்ட இழுத்துங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு. இன்னும் ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கா மாதிரி இருக்கா? இல்லை, ஒரு தனக்கு ஆத்ம ரட்சா வேணும் இல்லையா, அது பகவான்கிட்ட கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும். இதில் இப்போ சொன்ன மந்திரத்தில் என்ன வருது அப்படின்னா, நமஸ்காரம் முதல்ல பண்ணுறோம், நமகா நமகான்னு, அப்புறம் பிரார்த்தனையும் பண்ணிக்கிறோம். அதனால் ரெண்டுமே இருக்குது, இதில் மாறி மாறி வருது. முன்னாடி சொல்கிற மந்திரத்தினால நமஸ்காரம் பண்ணுறோம், அப்புறம் வேண்டிக்கிறோம் என்ன வேணும்ன்ட்டு. அப்படி ஒவ்வொருத்தையும் பல பாபங்கள் இருக்கும். பாபங்கள் இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய ஆயுதங்களை அந்த பாப சமுதாயத்தில் எங்கிட்ட வைக்காது. எப்பயுமே ஒரு மனுஷனுக்கு பாபம் பண்ணிட்டான் அப்படின்னா மனுஷனை கொல்றதுல பிரயோஜனம் இல்லை, அந்த பாபத்தை கொல்லணும், அதை அழிச்சிருங்கோ அப்படின்னு கேட்குறதாகவும் அங்கே வியாக்கியானங்கள் இருக்குது. ஆரே அப்படின்னு, ஆரேன்னா அரியனுடைய சமுதாயம், அரியனா சத்ருக்களுடைய சமுதாயம்னு ஒரு அர்த்தம். ஆரே அப்படின்னா ஆராத் தூர சமீபயோன்னு சமஸ்கிருதத்தில் ஒரு அவ்விய பிரயோகம். அதில் ஆயுதங்களை எங்கள் அருகில் இல்லாமல், ஆராத் தூர சமீபயோகம்னு இந்த இடத்துல தூரமாக வச்சுருவோம், இந்த ஆயுதங்கள்லாம் கிட்டையே கொண்டு வேண்டாம் அப்படிங்கிற அர்த்தத்தையும் சொல்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி வியாக்கியானங்கள்லாம் இருக்குது. இப்படி 13, 14, 15 இந்த 3 மந்திரங்களுக்கும் ரிஷி தேவதையெல்லாம் சொல்லிட்டு வந்தோம் இல்லையா, அது யாருன்னா பரமேஸ்வரன் தான் ரிஷி தேவதை. 2 சந்தஸ் அனுஷ்டுப் சந்தஸில் சொல்லியிருக்கு இந்த மந்திரம் அப்படின்னு சொன்னால். இதுக்கு தியானம் எப்படி அப்படின்னா, பிரணமத அரசங்க மௌலி மாலா குசுமரஜோருண பாதபத்மயுக்மம் அனவரதமனுஸ்மரேத் பவான்யாசக ஜகதாம் பிதரம் பினாகபாணிம் அப்படின்னு வேண்டிக்கணுமா. எப்படின்னா, நமஸ்கரிக்கிற தேவர்கள் குழாம் இருக்கு இல்லையா, அவங்கள எல்லாரும் வந்து நமஸ்காரம் பண்ணுறா தேவர்கள்லாம், அவளுடைய சிரசில் அணியப்பட்ட மாலைகளின் மலர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மலர்களுடைய மகரந்தத்தால் சிவந்த அடித்தாமரையை உடையவரே, உலகத்துக்கெல்லாம் தந்தையாக இருக்கிறவரே, பினாகபாணின்னு சொல்கிறோம். பினாக்கம் அப்படிங்கிற ஒரு வில்லு, அது அவருடைய வில்லுக்கு பேர் பினாக்கம்னு பேர். அப்படி பினாகபாணியை கையில் இருந்துருக்கிறவர், ஏந்தி இருக்கின்றவர். அப்படி அதோடு இல்லாமல் பார்வதியோடு கூடியிருக்கிறார். எப்போதுமே பரமேஸ்வரனை வேண்டிக்கிற போது நம்ம பார்வதி பதையே அப்படி தானே சொல்கிறோம். அதனால் பார்வதியோடு சேர்த்து நம்ம வந்து வணங்கணும். சக்தியும் சிவனும் சேர்ந்தே நம்மளுடைய வணக்கத்துக்குரிய தேவதைகள்ங்கிறது மனசில் இருக்கணும். அப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி இந்த 3 மந்திரத்தை சொன்னமே, இந்த 3 மந்திரத்துக்கும் என்ன பலன் அப்படின்னா சத்ருநாசனம் அப்படிங்கிறது பலனாக சொல்லியிருக்கா. இப்படியாக முதல் அணுவாக்கம் 11 அணுவாக்கம் சொன்னோம் இல்லையா, இதில் முதல் அணுவாக்கம் இப்படி முடியுது.